நம்ம வந்து பொதுவாக காலிங், கரியர், ஒர்க்கு, ஜாபு, ஆக்கியூபேஷன் இப்படிலாம் வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இங்கிலீஷில் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரியர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். கரியர்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறோம், அதில் இவ்வளோ வருஷமாக வேலை செய்கிறோம், அந்த திசையில் போயிட்டுருக்குறோம், அதுதான் கரியர். வேலைன்னா என்ன? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் வேலை. ஆக்கியூபேஷன் நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்குறோம், அதுதான். இதெல்லாம் பல விதமான வார்த்தைகள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் குறிக்குதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. நான் சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன் பாருங்கள். ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கில் இதை அற்புதமாக அவர்கள் போதித்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வொகேஷன் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வொகேஷன் அப்படின்னு வருது. அதைத்தான் அழைப்பு என்கிறோம். அதுக்கும் அழைப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. வொகேஷன்னா நம்ம ஊரில் என்ன ஆகிட்டோம், வொகேஷனல் ட்ரைனிங்கிறோம் இல்லையா? அது என்ன, ஒரு தொழில் பயிற்சி அப்படின்னு ஆகிட்டாங்க. ஒரு தொழிலுக்காக உங்களை பயிற்சி பண்ணுறதுன்னு. ஆனால் வொகேஷன்னா உங்களுக்கு இருக்கிற அழைப்பு என்று இந்த சீர்திருத்தவாதிகள் அதை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி வியாக்கியானம் பண்ணாங்க? இந்த வொகேஷன் என்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழியில் உள்ள ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. இங்கிலீஷ் வார்த்தை வொகேஷன்றது லத்தீன் மொழியில் உள்ள ஒரு வார்த்தையிலேருந்து வருது. லத்தீன் மொழியில் வோகாரே அப்படின்னு வருது வார்த்தை. அதுதான் இங்கிலீஷில் வொகேஷன் வருது. அதனால தான் இன்றைக்கி வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அந்த வோகாரே என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? டு கால், அழைக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு அழைப்பு இருக்குதுன்னா, அழைப்புனா என்ன? யாரோ ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க இல்லையா? நான் உங்களை அழைக்கிறேன். அப்போ அழைக்கிறேன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். கூப்பிடுறது உங்கள் காதில் விழுது, உங்களுக்கு தெரியுது என்னை அழைக்கிறாருன்னு, நீங்கள் வர்றீங்க. அதுபோல் ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சீர்திருத்தவாதிகள் சொல்கிறாங்க. கடவுள் ஒரு மனுஷனை ஒரு காரியத்துக்காக முன்குறித்து அவனை அழைத்து அந்த வழிகளில் நடத்துகிறாராம். அப்போ வொகேஷன்றது அழைப்பு. கடவுள் ஒரு மனுஷனை அழைக்கிறார். கரியருங்கிறது என்ன? கரியருங்கிறது வந்து கரியர்ன்ற வார்த்தையும் லத்தீன் மொழியில் உள்ள கராரியான்ற ஒரு வார்த்தையிலேருந்து வருது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கராரியன்னா ரோடு ஃபார் வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள் செல்ல போடப்பட்டிருக்கும் ஒரு பாதை, ரோடு, சாலை. எதுக்கு? வாகனம் போகிறதுக்காக பண்ணப்பட்டிருக்குது. அப்போ கரியர்ன்றதாலேருந்து தான் வருது, கரியரான்ற வார்த்தையிலேருந்து வருது. வாகனங்கள் செல்லும்படியாக போடப்பட்டிருக்கிற பாதை. அப்போ கரியர்னால் என்ன? எனக்கு ஒரு வொகேஷன் இருக்குது, எனக்காக அழைக்கப்பட்டிருக்கிற கடவுள் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு. அங்கே போய் சேருவதற்கு நான் சென்று கொண்டிருக்கிற பாதை, என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நான் செல்லுகிற பாதை. நான் பிரசங்கியாராக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லா அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த இருதயத்தோட டியூன் பண்ணியே இல்லை ரொம்ப வருஷமாக நான். அப்புறம் இருதயத்தில் கடவுள் பேசுகிறாரு, இருதயத்தில் எனக்கு காட்டுறாரு, இதுதான் உன்னுடைய அழைப்புன்னு. என்னன்னே தெரியாமல் இருந்துட்டேன். அப்புறம் கடவுள் இருதயத்தில் காண்பிக்கிறார், இதுதான் உன்னுடைய அழைப்பு. இதெல்லாம் எப்படின்னு விவரமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி இந்த அழைப்பெல்லாம் தெரிந்து கொள்ளலான்றதையும் விவரமாக போதிக்கிறேன். கடவுள் எனக்கு இருதயத்தில் காண்பிக்கிறாரு. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள், இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கே சந்தேகத்தில் இறங்கலாமா வேணாமா, இறங்கணுன்னா நான் படிக்கிற காலத்தில் பாருங்கள், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு தான் படிக்கணும். ஏன்னா வேலை, சாப்பாடு வேணும், ஃபீஸ் கட்டணும், எல்லாம் கட்டணும். முழு நேரமும் வேலையை செஞ்சுட்டும் படிக்கிறேன். அப்போ வேலைக்கு போகிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் கரெக்டாக இருக்குது, வேறு எதுக்கும் டைம் கிடையாது. படித்து முடிக்கிறேன். என்னை ஒருத்தர் கூப்பிட்டு அங்கே போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அவருடைய சபையில். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் என்னை கூப்பிட்டு, சாம் லீவ் வருது, இப்போ வருவீங்களாண்ணா? நான் முடிச்சுட்டேங்க, ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கேன், நான் வர்றேன் அப்படின்னு. ஒரு 4 இடத்துல உனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், 4 சபைகளில். நீ வந்தினா அந்த சபைகளுக்கெல்லாம் போகலாம், நீ பிரசங்கம் பண்ணலாமே, வாயேன் அப்படின்னாரு. எங்கள் சர்ச்சில் முதல்ல ஆரம்பி, அப்புறம் இன்னொரு 3 இடத்துல நான் பண்ணியிருக்கேன், வான்னாரு. அது இருக்குது 1500 மைல் தூரம். நான் ஒரு ரூமில் இன்னொரு பையனோடு இருக்கிறேன், ரூம் மேட்டாக வச்சுக்கிட்டு 2 பேரும் வேலை செய்கிறோம். சாதாரண ஒரு வேலை. அந்த வேலையில் இருந்துக்கிட்டு படித்தோம். இப்போ வேலையை விடணும், அது ஒழுங்காக வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, வாரம் அதை வச்சு தான் சாப்பிட்றது, அதை வச்சு தான் வாடகை கொடுக்குறது, எல்லாம் பண்ணுறது. இப்போ ரூமெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிற லோஸ்க்கு சின்ன பொருள்லாம் இது ஒன்று உதவாதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு 2 சூட் கேஸில் எல்லாத்தையும் நிரப்பினேன். முக்கால்வாசி வேண்டிய புக்ஸு அது இது இருந்தது போட்டு நிரப்பிக்கிட்டு 2 சூட் கேஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அவர் சொன்னார், என்னப்பா இப்படி கிளம்புறேன்னாரு. நான் என்ன, ஆமாங்க, நான் ஊழியம் செய்கிறதுக்காக கடவுள் என்ன அழைச்சிருக்கிறாரு. நான் இது தற்காலிகமாக செஞ்சிட்ருந்தேன்.
அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கூட கடவுள் என்ன அழைத்த பாதையில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு படிக்கணுமே, எப்படி படிக்கிறது? ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதில் சம்பாதிக்கணும், படிக்கணும், அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். அப்போ நான் சொன்னேன், கடவுள் என்ன அழைச்சிருக்கிறாரு ஊழியத்துக்குன்னு நான் போனேன். என்ன பண்ணுவேன், நீ எங்கே போகிறேன்னாரு. நான் சொன்னேன், 4 இடத்துல பேச கூப்பிட்ருக்காங்க. 4 இடத்துக்கு பிறகு என்ன பண்ணுவேன்னாரு. நல்ல கேள்வி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னாரு. அதுக்கப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும். 4 இடம் கொடுத்துருக்கேன்றாரு. நான் போகிறேன் அப்படின்னேன். அந்த ஆள் ஒரு ரட்சிக்கப்படாத ஆள், இதெல்லாம் விளங்காத ஆள். அந்த ஆளுக்கு விளங்கலைன்னா கடவுள் அழைச்சிருக்காருன்றான் அந்த பையனை சொல்லிட்டு, அப்போ 4 இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போறியா? அப்படியே போயிடுவே ஊழியத்துக்கு. நான் ராமாண்ணே போய் எனக்கு ஒரு சூட் வாங்கி கொடுத்தாரு, நல்ல சூட்டு. நான் போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சூட்டு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்தாரு போகிறதுக்கு. வாங்கி கொடுத்து, எனி டைம் நீ அது வேணாம்னு நினச்சினா திருப்பி இங்கே வந்துடு, நீ என்னோட சேர்ந்து செய் அப்படின்னாரு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கிளம்புனேன். 4 இடம் போய் பிரசங்கம் பண்ணேன். அப்படியே அது இன்னொரு 4 இடத்துக்கு அனுப்பிச்சாங்க அவங்க. அப்புறம் இன்னொரு 4 இப்படி மாத கணக்கில் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேங்க. வேறு ஸ்டேட்டுகளுக்கு அங்கங்கே போய் ஒரு இடத்துக்கு போனால் அவங்க இன்னும் 4 இடத்துக்கு அனுப்புகிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வர சொல்கிறாரு, உங்களை இவங்க எங்கே கூப்பிட்றாங்க. இப்படியே போனேன் பாருங்கள். ட்ராவல் பண்ணிவிட்டு பிரசங்கராக இருந்துகிட்டு இருக்கிறேன். 2 சூட் கேஸில் வாழ்க்கை நடக்குது. சில மாதங்கள் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். அப்படி அப்புறம் ஒரு சின்ன சபைக்கு போனேன். அந்த சபையில் அவங்க, நீங்கள் தயவுசெய்து எங்கள் பாஸ்டராக வாங்கன்றாங்க. ஒரு 25 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டராக வர்றதுனாலே எனக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா பாஸ்டர்களை பார்த்து நான் பயந்துட்டேன். இந்த தொழிலில் மட்டும் போகக்கூடாதுப்பான்னு. இவாஞ்சலிஸ்ட்டாக போயிடணும். ஒரு ஊருக்கு போனோமா பிரசங்கம் பண்ணாமல் ஓடிடணும் அங்கேருந்து. இன்னொரு ஊருக்கு போயிடணும், இவனுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இவங்க பாஸ்டராருன்றாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, சொன்ன முடியாதுன்னு. அவங்க விடுற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு வாரம் இருந்தாங்க, ஜெபம் பண்ணேன். கடைசியில் பாஸ்டராக இருக்கிறதுக்கு தீர்மானித்தேன். சரி, அங்கே இருக்கலாம் கொஞ்ச நாள் அப்படின்னு. உடனே எனக்கு அப்பார்ட்மெண்ட்டு அது இதெல்லாம் ஒழுங்கு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அங்கே பாஸ்டராக இருந்தேன். அங்கே பாஸ்டராக இருந்து 1 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். 25 பேரில் ஆரம்பித்து 200 பேர் ஆகிடுச்சு ஒரு வருஷத்தில். இப்போ நான் நினச்சேன், ஆஹா, எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை செய்கிறோம், அது கரெக்டாக வருது. நல்லா கடவுள் காமிக்கிறார், இதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ வந்து அதை பார்த்து ஒதுங்கி பயந்து ஓடாத, இதுதான் உன்னுடைய வேலை. ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அது. அந்த இப்போ 1.5 வருஷம் பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள். அதில் ஒரு வாரம் கூட அங்கே இல்லாமல் இல்லை. நான் எல்லா சர்வீஸ்லையும் பிரசங்கம் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில், சாயந்தரம், வியாழக்கிழமை ஒரு சர்வீஸ், எல்லாத்துலேயும் பிரசங்கம் பண்ணுவேன். டெய்லி பைபிள் ஸ்டடி நடத்துவேன். பல இடங்களில் நடத்துவேன். தொழிற்சாலைகளில் அங்கங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்துவேன் எங்கேயாவது போய். இப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், இதுதான் அவ்வளோ செட்டில் ஆகிட வேண்டியதான். அவங்க சொன்னாங்க, இடம் வாங்கிடலாம், பெருசாக கட்டிடலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். சரி, கடவுள் இதுதான் நம்மளை அழைச்சிருக்காரு பொழுது நினச்சிதான். அப்புறம் பார்த்தா இருதயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து ட்ரைனிங்ப்பா, இந்தியாவுக்கு போய் பண்ணு இதை, நீ அதுக்கு தான் அங்கே பிறந்த, நீ அங்கே போய் பண்ணுன்றாரு. அப்புறம் பாருங்கள், கரியர் பாதையில் போயிட்டுருக்கிறேன். என்றைக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேனோ கரியர் பாதைக்கு வந்துட்டேன். அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுறதுக்காக போகிற பாதை தான் கரியர். அங்கே பாஸ்டர் ஆகிறேன். கொஞ்ச நாள் வெளியில் பிரசங்கம் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு திருப்பம், பாஸ்டர் ஆகிறேன். அப்புறம் இன்னொரு திருப்பம், இந்தியாவுக்கு வர்றேன். இந்தியாவுக்கு வர்றேன்னு சொன்னோடனே இங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க. சொன்னாங்க, எல்லாம் இங்கேருந்து அங்கே போகிறேன், நீ ஏன் இங்கே வர்ற, உனக்கு என்ன புத்தி சரியில்லையா, ஏன் இங்கே வர்ற அப்படின்னாங்க. எனக்கும் விளங்கலை ஏன் இங்கே வர்றேன்னு. என்னடா இது. ஆனால் உள்ளம் சொல்லுது, கடவுள் இங்கே வச்சுருக்காரு, உனக்கு வாழ்க்கையே இங்கே தான் வச்சுருக்காரு கடவுள். உன் வாழ்நாள் இங்கே செலவழிக்க முடியாது, கடவுள் ஒன்றை வச்சுருக்கிறார். இதுக்கு தான் அழைச்சிருக்கார் ஒன்று. உடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினி இதுதான். இங்கே போகணும், இங்கே போய் வாழ்நாள் முழுக்க இங்கே செய்யணுன்னு தான் கடவுள் ஒன்று வச்சுருக்காருன்னு காமிக்குது. கரெக்டாக இருதயத்திலே நித்தியத்தை வைத்திருக்கிறார். நித்தியத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்குது இருதயத்துக்கு சொல்லுது. அப்போ இன்னொரு திருப்பம், ரோட்டில் இன்னொரு டேர்னிங் எடுத்தேன். இங்கே வந்தேன். எல்லாம் நினச்சாங்க போயிடுச்சு, அவ்வளோதான், இவன் காலி. இங்கே வந்தான், எனக்கே அப்படி ஆயிடுச்சு. திடீர்னு ஐயோ இங்கே வந்துட்டோமே, ஒன்றுமே இல்லையே, இங்கே போராட்டம் வேறு, நான் பிரசங்கம் பண்ணுறது ஒன்றா இருக்குது, மற்றவங்க இது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன இங்கே வந்து தொலைஞ்சிட்டோமே நம்ம அப்படின்னு யோசித்தேன் நான். ஆனால் கத்த சொல்ல இங்கே இரு அப்படின்னு. அந்த பாதையிலே போயிட்டுருக்கிறேன். இப்போ 30 வருஷத்துக்கு மேலே இந்த பாதையில் இருக்கிறேன். கரியர்னு சொன்னால் தான் கரியர். கரியர்ன்றதுக்கு தான் அர்த்தம். கரியர்னால் ரோடு. என்னுடைய அழைப்பு வேறு, எல்லாத்தையுமே ஒன்றாக்கிடக்கூடாது. வொக்கேஷன் வேறு, வொக்கேஷன் வந்து என்னுடைய அழைப்பு. கரியர் வந்து அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு நான் போகிறேன். ரோடு தான் பாதை, பாஸ்டராக இருக்கிறேன். அதன் மூலமாக அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுறேன். 30 வருஷத்துக்கு மேலே அது நிறைவேற்றுறேன். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது இல்லையா? இப்படியே போயிட்டுருக்க போகிறேன்.
போனால் அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற முடியும். வேலைன்றது என்ன? வேலைங்கிறது கரியரை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த நேரத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் நான் அந்த ஊரில் ஒரு பாஸ்டராக இருந்தேன், அது ஜாபு. அது அந்த நேரத்தில் நான் செய்து கொண்டிருந்தேன் வேலை. ஜாபு அடிக்கடி மாறலாம் ஒரு வேளை, ஆனால் கரியர் மாறாது, வொக்கேஷன் நிச்சயமாக மாறவே மாறாது. இருக்கிறீங்களா? ஜாபு இன்றைக்கி இந்த ஜாபில் இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு ஜாப் போகலாம். ஆனால் அழைப்பு ஒன்று, ஊழியம் இல்லையா? அப்போ எப்படி எண்ணணும் பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் இந்த அழைப்பை பற்றிய ஒரு எண்ணத்தை வச்சுருக்கிறார், அழைப்பை கொடுத்துருக்கிறார். சீர்திருத்தவாதிகள் இதை ரொம்ப அருமையாக இதை போதித்தார்கள். மனுஷன் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறத குறித்து நல்லா போதிச்சாங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு தங்களுடைய அழைப்பு என்னென்னு தெரிந்து கொள்வதில் என்னென்ன விளங்கலை. ஏன் விளங்கலை தெரியுமா? ஏன் விளங்கலைன்னா கடவுளோடு ஒரு தொடர்பு கிடையாது, கடவுளோடு ஒரு கனெக்ஷன் கிடையாது. கடவுளோட கனெக்ஷன் இருந்ததுன்னா இதை பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லித்தரல. நாம் அதை குறித்து ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார், உள்ளத்தில் வழிகாட்டுவார், உள்ளத்தில் உணர்த்துவார். என் இருதயம் பரலோகத்தோடு கனெக்டடாக இருக்குது. ஒரு ஃபோன் லைன் கொடுத்து பரலோகத்தோடு உங்கள் உள்ளத்தை கனெக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? ஹலோ, பரலோகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருந்தா எப்படிங்க இருக்கும்? எது வேணால் அங்கே கேட்டுக்கலாம், எது வேணால் அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் உங்களுடைய இருதயத்துக்கும் ஆண்டவருக்கும் உண்டாயிருக்குது. நீங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ற கர்த்தர் காண்பித்து உங்களை நடத்துவார். நிறைய வாலிபர்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வாலிபனே உன் வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை ஏன் நான் படிக்கிற காலத்தில் சொன்னாங்க வயசான பிறகு நினையான்னு. நான் நினச்சேன் பெரிய ஞானிகள் வேணுங்க. அவன் நான் சொன்னால் ஒரு ஆட்டம் போடு, சின்ன வயசில் தானே இப்போ ஆட முடியும். ஆட்டம் போட்டு எல்லாம் ஓஞ்ச பிறகு வயசான பிறகு கோயில் பக்கத்தில் போயிரு, போடி நடையாக கோயிலுக்கு நடந்து போய் வர்ற மாதிரி இருந்துங்க. ரெகுலராக போ, ஏன்னா வயசாகிடுச்சு. அப்புறம் செத்த பிறகு அங்கே பக்கத்துலேயே கலரை இருக்கும் போட்டுருவாங்க அங்கே போ. நான் நினச்சேன் என்ன ஞானிகள், நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கத்துறானுங்க ஒன்றுங்க. வாழ்க்கைனா ஆட்டம் போடுறதுக்கு தான் வாழ்க்கை, ஜாலியாக இருக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், ஆட்டம் போடணும், அக்கிரமம் பண்ணணும், அநியாயமாக வாழ்ந்து பாவத்தில் வாழ்ந்து அதில் சந்தோஷத்தானோ அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிருந்தேன். எவ்வளோ பெரிய முட்டாள்கள் பாருங்கள். பைபிள் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரன் நினை. இப்போ என்னது? ஏன் இப்போ தானே வாழ்க்கையில் பல திருப்பங்கள். என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன வேலை செய்யணும், எங்கே போகணும், என்னவா இருக்கணும், எல்லாத்திலையும் அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அழைச்சிருக்கிறாருன்னு? இது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியாது பாருங்கள், தெரியாமல் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு உங்களுக்கு உண்டு. அந்த சத்தத்தை கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் இப்போ நான் கூப்பிட்டா நீங்கள் பாட்டு டிவியை சத்தமாக வச்சுன்னா கேட்காது, ஓன்னு கத்துனா கூட கேட்காது இல்லையா? ஆனால் இந்த சத்தத்தை கம்மி பண்ணி பாருங்கள், அந்த சத்தம் தெளிவாக கேட்கும். பல சத்தங்கள் நமக்கு கேட்டுட்டு இருக்குது, பல சத்தங்களை கேட்குறோம், பல காரியங்களில் கவனத்தை செலுத்துகிறோம், கவனம் சிதறடிக்கப்படுகிறது. அதனால தான் கடவுள் பேசுகிறதே கேட்க முடிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆக்கிட்டு கடவுளோடு நேரத்தை செலவழித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு காமிப்பார். இன்னும் கேட்டால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே எங்கே போகணும், என்ன பண்ணணுன்றதை காண்பிப்பார். அப்போ தான் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாறும், ஜெயம் உள்ளதாக மாறும்.